வணக்கம் நண்பர்களே. பிறப்பு சான்றிதழில் திருத்தம் செய்வது எப்படி? ஆன்லைனில் விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு? பெயர் மாற்றம் இனி சுலபமாக செஞ்சுக்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறப்புச் சான்றிதழ் என்பது பாஸ்போர்ட் எடுப்பது முதல் பள்ளி சேர்க்கை, சொத்துரிமை, திருமணம் என ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த ஆவணம் இன்றியமையாததாக உள்ளது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சான்றிதழில் பெயர் அல்லது எழுத்து பிழைகள் இருந்தால் அது வருங்காலத்தில் பெரும் சட்ட சிக்கல்களை உருவாக்கக்கூடும். எனவே பிறப்புச் சான்றிதழில் உள்ள திருத்தங்களை சீர் செய்யவும் முறைப்படி பெயர் மாற்றம் செய்யவும் பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகளை இங்கே விரிவாக காண்போம். பொதுவாக பிறப்பு சான்றிதழில் உள்ள சிறிய எழுத்து பிழைகளை சரி செய்வது மிக எளிதானது. இதற்காக சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அல்லது நகராட்சி சுகாதார ஆய்வாளரிடம் உரிய ஆதாரங்களுடன் மனு அளிக்க வேண்டும். குழந்தையின் பெற்றோரது அடையாளச் சான்றுகள் மற்றும் மருத்துவமனை வழங்கிய டிஸ்சார்ஜ் சம்மரி ஆகியவற்றை சமர்ப்பித்தால் அதிகாரிகள் அதனை சரிபார்த்து பிழைகளை திருத்தி தருவார்கள். இதற்கு அரசிதழ் அறிவிப்பு தேவையில்லை. ஒரு பிரமாண பத்திரமே போதுமானது. ஆனால் ஒருவரின் முழு பெயரையும் மாற்ற விரும்பினால் அதற்கான நடைமுறை சற்று விரிவானது. முதலில் தமிழக அரசின் அரசிதழில் பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடையாதவராக இருந்தால் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ காப்பாளர் கையொப்பமிட வேண்டும். 60 வயதை கடந்தவர்கள் என்றால் பதிவு பெற்ற மருத்துவரிடம் பெற்ற ஆயுள் சான்றிதழை லைஃப் சர்டிபிகேட் அசலாக இணைக்க வேண்டும். இதற்கான கட்டணமான ரூபாய் 750 www.karuvulam.dn.gov.in என்ற இணையதளம் வழியாக செலுத்தி அதற்கான ரசீதியை பெற வேண்டும். பெயர் மாற்றத்திற்கு தேவையான விண்ணப்பங்களை www.stationaryprinting.tn.gov.in என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பத்துடன் பழைய பிறப்புச் சான்றிதழ், ஆதார், ரேஷன் கார்டு, கல்விச் சான்றிதழ் மற்றும் சமீபத்திய புகைப்படம் ஆகியவற்றை இணைக்க வேண்டும். அரசிதழில் பெயர் மாற்றம் வெளியான பிறகு அந்த ஆவணத்தை கொண்டு பிறப்பு பதிவாளரிடம் விண்ணப்பித்து புதிய சான்றிதழை பெறலாம். அதன் பின்னரே ஆதார் மற்றும் பாஸ்போர்ட் போன்ற பிற ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்ய இயலும். அரசிதழில் பெயர் பிரசுரிக்கப்பட்ட 5 நாட்களுக்குள் அதனை நேரில் பெற்றுக்கொள்ளலாம். இல்லையெனில் தபால் மூலம் அனுப்பப்படும். ஒருமுறை பெயர் மாற்றம் செய்த பிறகு என்கிற என்ற பெயரில் பிரசுரிக்க அனுமதி இல்லை என்பதும், அச்சு பிழைகள் ஏதேனும் இருந்தால் 6 மாதத்திற்குள் சரி செய்ய வேண்டும் என்பதும் மிக முக்கியமான விதியாகும். முறையான ஆவணங்களுடன் அணுகினால் உங்கள் அடையாள சிக்கல்களை எளிய முறையில் தீர்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.